ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். யாரெல்லாம் சாரதாமா ஃபோனை பற்றியே 2 நாள் பேசிட்டு இருந்ததுனால அந்த ஃபோன் ரிப்பேர் பண்ண போகும்போது ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும் காவேரிக்கு அப்படின்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இவங்க தான் அந்த ஞாபகம் ட்ராக் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில ஹிண்ட் கிடைச்சு கொஞ்சம் காவேரி சாஃப்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் அது இல்லை. ஸோ அது இல்லாமல் நேச்சுரலாக வந்தால் தான் கண்டிப்பாக டாம் அண்ட் ஜெரி ஃபேக்டர் வரும். ஸோ இதுக்கு மேலே நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயுமே வைக்கிறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஃபோன்லேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோணிருக்கலாம், ஏதோ ஒன்று கேட்டிருந்துருக்கலாம். அந்த மாரி வராமல் இவங்க கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இவங்க இப்படி கல்யாணம் பண்ணாதான் நமக்கு அந்த பழைய டாம் அண்ட் ஜெரி ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி ட்ராக் போகுது. நல்லா தான் இருக்குது, இந்த ட்ராக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே காவேரியும் அம்மாவோட கான்வர்சேஷன். ஸோ 2 பேரும் ஒவ்வொருத்தரை எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் காவேரி நாளைக்கு ஸ்கூலுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அம்மா ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் ஆகுறாங்க. இல்லை எல்லாரும் அம்மா கூட வருவாங்க, நான் மட்டும் எப்படி அப்படின்றதுக்கு அழகாக ஆறுதல் சொல்லி அந்த ஹக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஹக்கு. ஸோ கீழே வந்தால் விஜய் நின்றுட்டு இருக்காரு. விஜய் கிட்ட காவேரி நிற்கிறாங்க. அப்புறம் விஜய் கேட்குறாங்க, அம்முட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் என்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொன்னா, நாளைக்கு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் விஜய் சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு மதர்ஸ் டே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஹர்ட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அண்ட் காவேரி மறுபடியும் சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு ஒரு நாளே அவளை விட்டு இருக்க முடியல, நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, நீங்கள் அது கேட்டு கோவம் வரல, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு தான் கோவம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மறுபடியும் அவர் ப்ரொப்போசல் பண்ணுறாரு, ஏன் நீங்கள் என்னையே கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஸோ தட் நீங்களும் அம்மாவும் பிரியவே வேண்டாம், நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாசிபிள் வேஸ்ல எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் காவேரிக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சு. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் இதே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அம்மாவை சாக்கா வச்சு இந்த ப்ரொப்போசல் கொண்டு வராதிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு கிளம்புறாங்க. அண்ட் வீட்டில் சாரதாம்மா ஃபோன் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னா, இதோ போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்துட்டாங்க. கியூட்டா கேட்டுக்கிட்டு நின்று வழக்கமா அந்த குழந்தையோட குட் மார்னிங் மிஸ் சொல்றவ இன்னைக்கு விஜய் மட்டும் ரொம்ப அழகா இருந்தாரு. அதுல பாக்குறக்கும் அப்படியே நைஸா உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்த உடனே சாரதாம்மா கிட்ட ஃபோன் நான் கொண்டுட்டு போய் கடையில் கொடுத்துட்டு வரேன்னு காவேரி சொன்னோன்னே, இல்லை நான் உங்களுக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அதை அழகாக கொடுத்தாரு. காவேரி மண்டே ஆட்டுது, வாங்காதீங்க வாங்காதீங்கன்ட்டு விஜய் டைலாக்ஸ் எல்லாம் பேசி சாரதாபாவை வாங்க வச்சுட்டாரு. வாங்கினோன்னே காவேரிக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே, ஃபேமிலியா இருக்கணும்னு நினைச்சா நீங்க பேசாம எங்க அம்மாவை தத்து எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு. அதுக்கு என்ன, எனக்கு ஓகே தான் அப்படின்றாரு. அதுக்கு சாரதாமாவோ, நான் இப்பவே பையத்துக்கிட்டேன் அப்படின்னு காவேரி கோவம் வந்துருச்சு. ஸோ விஜய் கிளம்பிட்டாரு. அண்ட் அடுத்தது காவேரியும் சாரதாமாவும் இருக்க கான்வர்சேஷன் காட்டுறாங்க. அதுல காவேரி சாரதாமா கிட்ட சொல்றாங்க, அம்முக்கு அம்மாவா நான் தான் நடிக்க போறேன். அண்ட் இது அவங்க 2 பேத்துக்கும் தெரியாது, சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதை உடனே கங்கா யமுனாக்கெல்லாம் அப்டேட் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்டா இருந்துச்சு. அப்புறம் காவேரி என்ன பண்ணிருக்கீங்க, போன் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல யமுனா கங்கா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி எனக்கு ஒரு ஆசை, என்னையும் கூட்டிட்டு போறியா அப்படின்னு எல்லாரும் காவேரியை காம்ப்ரமைஸ் பண்ண மூஞ்சிய பாவமா வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சாரதமாவும் அழகா மூஞ்சிய பாவமா வச்சுட்டு கேட்டாங்க. கடைசியில காவேரி ஓகே சொன்னாரு, என் புள்ளனா புள்ளதான் சொன்னாங்க. காவேரி உடனே சொல்லுது, இப்ப அந்த ஆள் தத்தெடுத்துக்கிறேன்னு பல்ல காமிச்சிட்டு சரின்னு தானே சொன்ன, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா கொஞ்சினாங்க. நாளே ப்ரோமோல விஜயோட ஃபேஸை பார்க்கறக்கே ஒரு மாதிரி எமோஷ்னலா இருந்துச்சு. அண்ட் காவேரி அழகா ஓடி வந்தாங்க பாருங்க, தேவதை மாதிரி அப்படியே அந்த குழந்தைக்கு தேவையா இருக்கும்போது ஏஞ்சல் மாதிரி அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு எபிசோடுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங், ரொம்ப எமோஷ்னலா இருக்க போது. எல்லாரும் ரெடியா இருங்க அழுகிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.